தமிழ்நாட்டில் இருக்க மிக பழமையான 10 கோட்டைகள் எதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சென்னை மாவட்டம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் அடையாளமாக வரலாற்று ரீதியாக வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்ட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. விழுப்புரம் மாவட்டம் ஏராளமான போர்களையும் இரத்த களரிகளையும் கண்ட செஞ்சி கோட்டை. வேலூர் மாவட்டம் விஜயநகர பேரரசின் தலைமையகமாக செயல்பட்ட வேலூர் கோட்டை. தஞ்சாவூர் மாவட்டம் 1815ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மராட்டிய ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜியால் கட்டப்பட்ட மனோரா கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம் 1687ஆம் ஆண்டு ராம் நாட்டின் ராஜாவான விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்ட திருமயம் கோட்டை. கன்னியாகுமரி மாவட்டம் 17ஆம் நூற்றாண்டு ஸ்ரீ வீர ரவிவர்மனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட உதயகிரி கோட்டை. கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு பேரரசின் ஓய்வெடுக்கும் இடமாக இருந்த வட்டக்கோட்டை. திண்டுக்கல் மாவட்டம் 17ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னர் முத்து கிருஷ்ணப்பா நாயக்கரால் கட்டப்பட்ட திண்டுக்கல் மலைக்கோட்டை. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள விஷ்ணு கோவிலாக இருந்து பின்னர் டச் படையெடுப்பாளர்கள் தங்களின் வணிக நோக்கங்களுக்காக ஒரு கோட்டையாக மாறிய ஒன்றுதான் சத்ராஜ் டச் கோட்டை. செங்கல்பட்டு மாவட்டம் முகலாய பேரரசின் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஆலம்பாறை கோட்டை. திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவேரி தென்கரையில் அமைந்திருக்க திருச்சி மாநகரத்தின் அடையாளமான மிக பழமையான மலைக்கோட்டை. இதெல்லாம் யாருக்கு தெரியும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.